ஹாய் டியர்ஸ், எல்லோருக்குமே காலை வணக்கங்க. நம்ம ஊர் பக்கம் வந்துட்டு இன்னமும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, தூறலாக இருக்குங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, 20 நாள் குட்டி அல்லது 1 மாத குட்டி வாங்கி வளர்த்தலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாரிங்க, தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே குவாலிட்டியாக எடுக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 14லேருந்து 16 கிலோக்குள்ள ஆடுகள் எடுத்திங்கன்னா தான் அந்த ஆடு வந்து நம்மளோட இடங்களுக்கு வந்துட்டு அதுக்கு செட் ஆகும். சாப்பிட்றதா இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சமாச்சும் அவங்க அம்மாவை விட்டு ஒரு இரை எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஆடுகள் தான் வந்து தேர்வாக நல்லதாக இருக்குன்ட்டு என்னோடய ஒப்பீனியன், என்னோடய கருத்து. ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே 14 to 16 கிலோ ஆடுகள் தான் வாங்குகிறோம். 100 நாள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுற சாப்பாடுகளை, அதாவது தீனி, அடர் தீவனம், வைக்கோல், கடலைக்கொடி, பச்சை புல்லுகள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும். அப்போங்கும்போது அது வெயிட் கெயின் வந்துட்டு நல்லாவே இருக்கும். நல்லா சாப்பிடும், நல்லா தண்ணி கொடுக்கும், நல்லா வெயிட் கெயின் இருக்கும். அதனால் தயவுசெய்து ஆடை எடுக்கும்போது 3 to 4 மந்த் குட்டியாக எடுங்க. 14லேருந்து 16 கேஜிக்குள்ளே எடுங்க. நல்லா சக்ஸஸாக பண்ணுங்கள். அப்போ தான் ஆட்டுப்பண்ணை வந்துட்டு லாபகரமாக நடத்த முடியுங்க. சரிங்களா? அது வந்து மினரல் மிக்ஸ் கட்டிங்க. ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி தொங்க விட்ருந்தோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா. அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஆடுகளெல்லாம் வந்து சப்பி சாப்பிட்டு எல்லாம் எப்படிலாம் மென்று சாப்பிட்டு கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். மினரல் மிக்ஸ் கட்டி வந்துட்டு அதுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைக்கல, அப்படி பத்தலை அதுக்குன்னு தோணும் போது மண் சாப்பிடும். அது மண் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி கட்டிகள் வாங்கி தொங்க விடுங்க. நன்றி.